வாழ்க வளமுடன். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா மூட்டு வலிங்க. சரிங்களா? மூட்டு வலி பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு மூட்டு வலிக்கு வலி அதிகமாக அடுத்த மூட்டு வலி ஆரம்பிக்குங்க. சரிங்களா? இதுக்கு மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா ஒரு கால் வலிக்குன்னு சொல்லி இன்னொரு கால் பேலன்ஸ் பண்ணும்போது அந்த கால் வலி ஆரம்பிக்குதுங்க. சரிங்களா? இது அது மட்டும் இல்லாம சில பேருக்கு பாத்தீங்கன்னா பஸ்ல வண்டியில போகும்போது கீழே தவறி விழுந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாம சின்ன வயசுல கேம் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் விளையாடும் போது அப்போது அடிபட்டு இருக்கலாம். அப்போது நீங்க இன்ஜெக்ஷன் மாத்திரை மருந்து சாப்பிட்டு ரெடியா இருக்கலாம். அது 2-3 வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா திரும்ப அந்த இடத்துல வலி ஆரம்பிக்கும். இதனாலே இந்த மாதிரி மூட்டு வலி சம்பந்தமான பிரச்சனை வருங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம சில பேர் பாத்தீங்கன்னா 2-3 வருஷம் முன்னாடி வந்து வெயிட் போட்டுருப்பாங்க. அந்த பாரம் தாங்க முடியாம 2 மூட்டு வலி வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? இந்த மாதிரி மூட்டு வலி சம்பந்தமான பிரச்சனை இருக்கும்போது ஊறுகாய் கருவாடு அதாவது உப்பு அதிகமா இருக்க ஐட்டம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி புளிச்ச தயிர் புளி அதிகமா இருக்க ஐட்டம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி மூட்டு வலி மூட்டு தேய்மானம் மூட்டு வேகம் இந்த மாதிரி பிரச்சனை வந்து நம்ம புத்தா நேச்சுரல் கியூர்ஷன்ல வந்து அதுமையான நேச்சுரல் பதி மெத்தட்ல ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வருவாங்க. அதாவது வந்து மருந்து மாத்திரை இல்லாம பண்ணிட்டு வராங்க. சரிங்களா? நீங்க நேரம் வந்து பாருங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சரி, நம்ம அடுத்து பார்க்க ஒரு டாபிக் பாத்தீங்கன்னா முதுகு வலி. சரிங்களா? அதாவது பேக் பெயின். ஒரு இடத்துல உட்காந்து எந்திரிக்க முடியாது, எந்திரிச்சு குமிஞ்சு ஒரு வேலை செய்ய முடியாது, இந்த அளவுக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க. சரிங்களா? இந்த முதுகுவலி வந்து யாருக்கு மெயினா வரும் பாத்தீங்கன்னா அதிக நேரம் வண்டியில பஸ்ல டிராவல் பண்ணாலோ இல்லைன்னா ஒரே இடத்துல உட்காந்து ரொம்ப நாள் வேலை செஞ்சுட்டு இருந்தாலோ இந்த மாதிரி பிரச்சனை வருங்க. அது மட்டும் இல்லாம வெயிட் அதிகம் தூக்குற வேலை செஞ்சா கூட இந்த பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி முதுகுவலி அதிகமாக இருக்கும்போது பாத்தீங்கன்னா உப்பு அதிகமாக இருக்கிற ஐட்டம் அதாவது ஊறுகாய் கருவாடு புளிச்ச தயிர் புளி அதிகம் இருக்கிற ஐட்டம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கிழங்கு வகைகள் வந்து உருளைக்கிழங்கு மாதிரி கிழங்கு வகைகளை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும் போது என்ன ஆகும்னா முதுகுவலி வந்து கொஞ்சம் அதிகமாயிடும். சரிங்களா? இதெல்லாம் கொஞ்சம் அப்போதைக்கு இந்த டைம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி முதுகுவலி எல்ஃபரைட்டிஸ் ப்ராப்ளம் ஜவ்வு தேய்மானம் நரம்பு தேய்மானம் தசை பிடிப்பு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வர வலி இந்த மாதிரி பிரச்சனை வந்து நம்ம புத்தா நேச்சுரல் கியூர்ஷன்ல வந்து மருந்து மாத்திரை இல்லாம நேச்சுரோபதி மெத்தட்ல ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வருங்க. சரிங்களா? அதாவது ஒரு 7 சிட்டில இருந்து 10 சிட்டில ரெடி ஆயிரும். ஒரு 7 நாள்ல இருந்து 10 நாள்ல ரெடி ஆயிருங்க. நீங்க நேரம் வந்து ஒரு டைம் வந்து பாருங்க, நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஒரு டாபிக் பாத்தீங்கன்னா பாத வலி பாத எரிச்சல் குதிங்கால் வலி வெரிகோஸ் பெயினுங்க. சரிங்களா? இதெல்லாம் மெயினா வர ரீசன் பாத்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் வந்து சரியில்லாத காரணத்தினால மெயினா வருதுங்க. அதாவது காலுக்கு ரத்த ஓட்டம் வந்து மெயினா போறதுனால இந்த மாதிரி பிரச்சனை வருதுங்க. சரிங்களா? இது யாருக்கு மெயினா வருது பாத்தீங்கன்னா அதிக நேரம் நின்றுட்டு இருந்தாலோ இல்லைன்னா அதிக நேரம் ஒரு இடத்துல உட்காந்து வேலை செஞ்சாலோ இந்த மாதிரி பிரச்சனை வருங்க. சரிங்களா? அதே மாதிரி வெரிகோஸ் பெயின் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்து நரம்புல வெளியே தெரிய ஆரம்பிக்கும். நாளுக்கு பாத்தீங்கன்னா நரம்புல குழச்சிட்டு கொழுப்பு கட்டி மாதிரி வர ஆரம்பிக்குங்க. இந்த வெரிகோஸ் பெயினால இந்த மாதிரி பிரச்சனை வருங்க. சரிங்களா? பிளட் சர்க்குலேஷன் வந்து ப்ளோ பண்றதுக்கு என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அருங்குமுறையை எடுத்துட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி 1 டம்ளர் சுண்டை காய்ச்சி கால் வெறுவத்தில் அதாவது ஒரு 48 நாள் தொடர்ந்து சாப்பிடுவீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் வந்து ப்ளோ ஆயிருங்க. சரிங்களா? இந்த மாதிரி பாத வலி பாத எரிச்சல் குதிங்கால் வலி வெரிகோஸ் பெயின் சரிங்களா இந்த மாதிரி பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ரீ புத்தா நேச்சுரல் கியூர்ஷன்ல வந்து மருந்து மாத்திரை இல்லாம நேச்சுரோபதி மெத்தட்ல ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஒரு டைம் வந்து நேரம் வந்து பாருங்க, நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? அதாவது ஸ்ரீ புத்தா நேச்சுரல் கியூர்ஷன்ல பாத்தீங்கன்னா மூட்டு வலி முதுகு வலி மூட்டு தேய்மானம் ஜவ்வு தேய்மானம் நரம்பு அழுத்திட்டு இருக்குது கழுத்து வலி தோள்பட்டு வலி குதிங்கால் வலி பாத வலி பாத எரிச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகளை பாத்தீங்கன்னா மருந்து மாத்திரை இல்லாம நேச்சுரோபதி மெத்தட்ல ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வருங்க. சரிங்களா? அதாவது ஒரு 7 சிட்டில இருந்து 10 சிட்டில ரெடி பண்ணிக்கலாங்க. அதாவது ஒரு 7 நாள்ல இருந்து 10 நாள் ரெடி பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம புத்தா நேச்சுரல் கியூர்ஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல சரவணப்பட்டில புரோசன் மாலுக்கு ஆப்போசிட்ல சங்கரா ஹை ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்குங்க. சரிங்களா? கீழே நம்பருக்கு இருந்தாலும் கால் பண்ணிட்டு நேரம் வந்து பாருங்க. சரிங்களா? வாழ்க வளமுடன்.